இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கரெக்டாக அதாவது என்னென்னா இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் தான் உணரணும். அதை என்னென்ன நீங்கன்னு இல்லை, இந்த வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நம்ம என்ன தப்பு பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தீர்வை கொடுத்துரும். இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போடா இந்தியா வர போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கான காலகட்டம் இப்போ வருது. இந்த ஜூலை மாத பலன்களை இப்போ பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பான பக்தி டுடே கடகராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். போன ஜூன் மாதம் 23ஆம் தேதி புத பகவான் வந்து உங்கள் கடகராசிக்குள்ளே வந்திருக்காரு, பிரவேசம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டான ரிஷபராசிக்கு நுழைஞ்சிருக்காரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் என்ன தரப்போகுது, இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதியும் இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்கும். ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவானும் வந்து உங்களோட கடகராசிக்கு வந்து சேருவார். மிதுனத்தில் இருக்கிற சூரியனும் வந்து கடகராசிக்கு வந்து சேருவார். அதுக்கான பலன்களும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 12 கூடியவரான புத பகவான், 3ஆம் வீட்டுக்குடியான புத பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இப்போது ஜூலை மாதம். இதே புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதியும் வக்ரகதி ஆகிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதி ஆகிறாரு. இந்த வக்ரகதி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்த பலன்கள்லேருந்து சனி பகவானால் ஏற்பட்ட தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும். அது கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாமே தீரும். படிப்பு சம்பந்தமான தடைகள்லாம் இருந்தது இத்தனை நாள், அதெல்லாமே தீரும். வாக்கு வன்மை கொஞ்சம் மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்தீங்க, இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் திரும்பி வந்திருக்கு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அவங்கள பார்க்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும், இந்த காம்பினேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தடை தாமதங்களை ஏற்படுத்தும். உங்களால் என்ன முடியுமோ அந்த மட்டும் நீங்கள் கமிட் பண்ணுங்கள். என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாக்கு கொடுங்க. மற்றபடி தேவையில்லாமல் பெருசாக எதுவும் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்காதீங்க. கல்வி கொஞ்சம் மேம்படும். கல்வித்துறையில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், அப்புறம் வந்து கல்வி கற்றுத்தரக்கூடியவங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலகட்டம் இது. சனி பகவான் வந்து வக்ரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த கடன்கார தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையும். கடன் கேட்டவங்க, கடனுக்காக உங்களை வந்து திட்டி அவமானப்படுத்தினவங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் அடங்கி போவாங்க இப்போதைக்கு. குரு பகவான் பார்வை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி ஆகிறது அது ஒரு நல்ல விஷயம். இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போடா இந்தியா வர போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கான காலகட்டம் இப்போ வருது. முக்கியமாக தாய் தந்தையை பார்க்கணுன்னு நினச்சவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு தொழிலையே மூழ்கி போனவங்க, பேசக்கூட டைம் இல்லாதவங்க, அவங்க எல்லாருமே வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரலாம். வந்து தன் தாய் தந்தையை பார்க்கலாம், தன்னோட குடும்பத்தோடு சேரலாம், கணவனை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், குழந்தைங்களோடு இருக்கலாம். திருப்பி இந்தியாவிலே வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகராசி நேயர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காலகட்டமே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. என்ன தான் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த கவலையும் பட வேண்டாம். இப்போ வக்ரகதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரமாகிறாரு. இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த தேக்கங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே ஒழிஞ்சிடும். கவலைப்படாமல் உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க. உங்களுக்கான ப்ராசஸ், வீசா எல்லாமே சேங்ஷன் ஆகி இந்தியாவுக்கு வந்துடலாம். திருப்பி இந்தியாவிலேயே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வித்துறை நல்லா இருக்குது. கல்வித்துறை மேம்படும். கல்வியில் இருக்கிறவங்க, புதுசாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு பொன்னான காலகட்டம் இது. இந்த 1 மாத காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாரு, கடகராசிக்கு. சூரியனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ராகு இருக்கார், சரிங்களா? இந்த காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீய கிரகங்களான சூரியன், அவரை விட தீய கிரகங்களான சனி பகவானும் ராகுக்கு எதுவும் வந்து அவருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயந்தான். 2 கூடியவர் சூரிய பகவான் இல்லையா? உங்கள் ராசிக்கு 2 கூடியவர் அவர் தான். தனம், வாக்கு, குடும்பம், கல்வி ஸ்தானத்துக்கு அவர் உங்களோட ராசிக்குள்ளேயே இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வர்றது வந்து மிகச்சிறந்த விஷயங்களை செய்ய போகிறார். அவர் வந்து
பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே சுமூகமாக மாறும். இதனால் இருந்து வந்த கடன் தொல்லைகள், கடன்காரங்கள் எல்லாமே அமைதியாகிடுவாங்க. அதனால் எந்த கவலையும் பட வேணாம். உடல் உபாதை இருக்கும் கண்டிப்பாக. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்பை மட்டும் சீர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தியானம் பண்ணுங்கள் நிறைய. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இப்போதைக்கு கடகராசிக்கு தேவை அதுதான். மன ஒருநிலைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசிக்கு. நிறைய குழப்பங்கள், நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் உங்கள் மேலே நடந்தது. வழக்குகள், உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி கோர்ட்டில் வழக்கு, இதெல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டம் நீங்கள் கரெக்டாக அதாவது என்னென்னா இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் தான் உணரணும். அதை என்னென்ன நீங்கன்னு இல்லை, இந்த வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நம்ம என்ன தப்பு பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தீர்வை கொடுத்துரும். அதனால் இது ஒரு நல்ல காலகட்டம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடி மாதம், இந்த ஜூலை மாதம் எல்லாமே ஒரு நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்து செவ்வாய்க்கு எதுவும் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோவத்தை குறைங்க. வாக்கு அதாவது தவறான வார்த்தைகளை மட்டும் யாரையும் பேசிடாதீங்க. நிறைய விஷயங்கள் அமைதியாக கடந்து போயிடுங்க. அமைதியாக கடந்து போக எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அதுக்கான பவர் உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் அமைதியாக இருந்தால் தான் நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அமைதியின் சுரூபமாக மாறுங்க. பிடிவாதத்தை கொஞ்சம் குறைங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதம் ஜூலை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. 12ஆம் இட குரு தீர்த்த யாத்திரைகளை தருவார், பண விஷயங்களையும் தருவார், நிறைய அலைச்சல்களையும் தருவார், அதன் மூலம் லாபங்களையும் தருவார். பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட 6ஆம் இடம், அதாவது உங்களோட 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது இருந்து அந்த வியாதிகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சனி பகவானால் ஏற்பட்டு வந்த தீய பலன்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே. இத்தனை நாள் இருந்து வந்த தொல்லைகள்லேருந்து கண்டிப்பாக விடுபடலாம் கடகராசி அன்பர்கள். பழைய வண்டியே வச்சுக்கோங்க, புது வண்டியெலாம் இப்போ வாங்காதீங்க. கடன் பட்டு எதுவுமே இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை இதை விட மேம்படும், இதை விட சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. இத்தனை நாள் இருந்து அந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும். உடம்பு மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சுபமஸ்து.